உங்க பேர் என்னம்மா? ஹேம்சந்த். யாரு? ஹேம்சந்த். ஹேம்சந்தா. உங்க பேர் என்ன தம்பி? பிலிப். யாரு? பிலிப். தரும் காடுகளே வேண்டாம், ஓ தண்ணீர் தரும் கடல்கள் வேண்டாம். போதும்டா போதும்டா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க தானே எங்க வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. கண்டிப்பா நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க. உங்க நல்ல எண்ணங்களுக்கு உங்க எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து எப்பவுமே தனியா நிகழ்ச்சி பண்ணி பார்த்ததும் கிடையாது, பழக்கமும் கிடையாது. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 3 பையன் ஒரு 3 பொண்ணு மேடைக்கு வர முடியுமா? என்ன 10 படிக்கிற பையன் யாரும் வரலையா? சரி 9 படிக்கிற வந்தாலும் ஓகே தான், வாங்க. 8 படித்தா கூட பரவாயில்லப்பா, வாங்கப்பா. அதே மாதிரி 3 பொண்ணுங்க வரலாமா? 10th 9th 8th அப்படி படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் ஒரு 3 பேர் வாங்கம்மா. இல்லை 6 பேர் தானே கூப்பிட்டேன், 60 பேர். சரி பையனுக்கு அப்புறம் தனியாக நில்லு, பொண்ணுக்கு அப்புறம் தனியாக நில்லு. தம்பி உங்க பேர் என்னம்மா? ஹேம்சந்த். யாரு? ஹேம்சந்த். ஹேம்சந்தா. என்னடா ஒவ்வொரு சந்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்ச மாதிரி ஹேம்சந்தா, ஹேம்சந்து. சரி என்ன படிக்கிறீங்கம்மா? 9th standard. 9th. அவங்ககிட்ட கொடுங்க. உங்க பேர் என்ன தம்பி? பிலிப். யாரு? பிலிப். என்ன பாதி பேராவே சொல்றீங்களா? முழுசா சொல்ல மாட்டீங்களா? யாரு? யுவைஸ். யுவேஸா? இப்படி ஒரு பேரா? என்னடா இது எங்கதான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆகாஷ். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பேரு. உதய். உதய் இதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் நீ யார்கிட்டயா போய் உன் பேர் என்ன அப்படின்னா உதய் அப்படின்னு பட்டாரு என்னைக்கே உதச்சிருக்காங்களா யாராவது? அப்படி இது வரைக்கும் சம்பவம் நடக்கல. உங்களுக்கு மைக் இருக்கா? பாப்பா உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹரினா. ஹரினா. என்ன படிக்கிறீங்க? 5th standard. 5th standard. நீ ஆச்சரியமா இருக்கம்மா. ஓகே ரைட். இந்த பாப்பாட்ட கொடுத்துருங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஷார்த்திகா. சார்த்திகாவா? ஷார்த்திகா. சார்த்திகா. ஷார்த்திகா. ஐயோ நமக்கு வாயில வரலையே. சரி பரவாயில்ல, அந்த பேர் உன் பேராவே இருந்துட்டு போட்டோம். உங்க பேருமா? லோகிஷா. ஆ? லோகிஷா. லோகிஷா. என்னடா ஒரே சாமயமா இருக்கு. சரி ஓகே. நீங்க என்ன படிக்கிறீங்களா? 11th standard. சரி இப்போ நான் உங்களை எதுக்கு வேலை வர சொன்னேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை வாட்டி பல் விளக்குவீங்கம்மா? ஒரு வாட்டி தான். ஒரே வாட்டி தானே? என்ன சொல்ற? ஒரு நாளைக்கு 2 வாட்டி விளக்கணுமா? காலையில ஒரு வாட்டி, படுக்க போகும்போது. டைம் இல்ல. டைம் இல்லையா பல் விளக்குறதுக்கு? ஆட்டமாட்டமா? சரி நான் இப்போ எதுக்காக உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னா, நீங்க 3 பேரும் ஒரு வார்த்தை நான் சொல்றதை வந்து டங் ட்விஸ்டர், அதாவது நான் சொல்றதை நீங்க அப்படியே தவறு இல்லாம சொல்லணும். சரியா? ஓகே. மலை மேல மலை, மலை மேல மலை, மலையில உரலு, மலையில உரலு, உருளுது பெறலுது. உருளுது பெறலுது. பெறலுதா? பெறலுது கிடையாது, பெறலுது. பெறலுது. உருளுது பெறலுது. உருளுது பெறலுது. இதை 3 வாட்டி நீ மூச்சு விடாம சொல்லணும். நான் முதல்ல சொல்லி காமிச்சிட்டுமா? மலை மேல மலை, மலையில உரலு, உருளுது பெறலுது. மலை மேல மலை, மலையில உரலு, உருளுது பெறலுது. மலை மேல மலை, மலையில உரலு, உருளுது பெறலுது. லோகிசா. இப்போ வந்து நம்ம அந்த வார்த்தையை சொல்லி ஒரு நாளைக்கு 3 வாட்டி பல் விளக்கணும் அப்படின்ற பட்டத்தை வாங்கிட்டு போறப்பல சொல்லுமா? மலையில மலை, மலை மேல மலை, மலை மேல மலை, மலையில உரலு, மலையில உரலு, உருளுது பெறலுது. உருளுது பெறலுது. மலையில மலை, மலை மேல உரலு, உருளுது பெறலுது. வந்துருச்சு வந்துருச்சு. மலை மேல மலை, மலையில உரலு, உருளுது பெறலுது. உருளுது பெறலுது. பெறலுது. கை தட்டிங்க பாப்பா கேளுடி. நீங்க சொல்லுங்கம்மா. மலை மேல மலை, மலை மேல மலை, மலையில உரலு, மலையில உரலு, உருளுது பெறலுது. உருளுது பெறலுது. சொல்லுங்க. மலை மேல மலை, மலையில மலை, மலையில மலையா மலையில உரலு, உரலு, உருளுது பெறலுது. உருளுது பெறலுது. அவ்வளவுதான். சொல்லுங்க 3 வாட்டி சொல்லு பாப்பா. மலை மேல மலை, மலையுது உரலு, உருளுது பெறலுது. உருளுது பெறலுது. வெரி குட். பாப்பா கை தட்டிடலாம். நீங்கம்மா நல்லபடி திரும்பி நில்லுங்க. இப்ப பாருங்க, இப்ப சொல்லுங்க. மலை மேல மலை, மலையில உரலு, மலையில உரலு, உருளுது பெறலுது. 3 வாட்டி சொல்லுமா. மலை மேல மலை, மலையில உரலு, உருளுது பெறலுது. கை தட்டுங்க. இந்த பாப்பா தான் ஒரு நாளைக்கு 3 வாட்டி பல் விளக்கம் பண்ணுங்க. சரி அந்த மாதிரி என்கிட்ட கொடுத்துமா. நீங்க இறங்கிடலாம். பாப்பா 3 பேருக்கு ஒரு வாட்டி கை தட்டிடலாமா? ஆமா தம்பி, நீ யாருடைய ஃபேன்மா? எந்த நடிகருடைய ஃபேன்? தளபதி. தளபதி. அடேங்கப்பா சத்தத்தை பத்தியா? ஆமா நீ யாருடைய ஃபேன் தம்பி? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார். இளைய தளபதி விஜய். தல தல தல. தளபதி. என்னடா குழப்பிட்டு இருக்க? தலையா தளபதியா? தலையா? சரி ரைட்டு. இங்க வா தம்பிட்டு மைக் கொடு. நீ வந்து
உனக்கு பிடிச்ச சினிமா பாட்டுல இருந்து ஒரு ரெண்டு வரி மட்டும் பாடுமா போதும். இப்ப பாடுவோம் பாருங்க, தளபதி படத்துல இருந்து. நீதானே நீதானே என் நெஞ்சில் தட்டும் சத்தம் அடடாய் உடைந்தேன். நல்லா பாடுறானுங்க இவங்க, உங்க கூட கூட்டிட்டு போங்க இவனை. நல்லா பாடுறான் தம்பி. உண்மையில நல்லா பாடுறாங்கண்ணா. கை தட்டுங்க தம்பிக்கு ஒரு வாட்டி. அருமை அருமை. நீ உனக்கு பிடிச்ச பாட்டுல இருந்து 2 வரி பாடுமா. காற்றை தரும் காடுகளே வேண்டாம், ஓ தண்ணீர் தரும் கடல்கள் வேண்டாம். போதும்டா போதும்டா. நீ பாடுறக்கண்ணா. பல்டி பாக்குற பார்ல ஓடணும் பல்டி. யாரு என்ன சொல்லு. பல்டி பாக்குற பார்ல ஓடணும் பல்டி. பல்கி படுற பல்கி விடுறியா? சரி ஏதோ ஒரு பாட்டியா, கையை தட்டிருக்க தயவு செய்து, புரியல நமக்கு. தம்பி உனக்கு பிடிச்ச பாடல 2 வரி பாடுமா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. எப்படி தலை பாட்டை எடுத்து விடுறாங்க. நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. அழகா பாடுறாங்க, கை தட்டிருக்க, கண்டிப்பா கை தட்டிடும். நீமா கண்ணான கண்ணே. அவன் தான் பாடினாம்ல, வேற ஒரு பாட்டு பாடுற. அச்சி தூக்கு அச்சி தூக்கு அச்சி தூக்கு அச்சி தூக்கு தூக்கு அச்சி தூக்கு அங்காளி பங்காளி வா இனி ஆட்டம் தான் எப்போதும் அடி அடி. உண்மையிலே நான் நிறைய ஊர்களில் போய் நிகழ்ச்சியில் பண்ணியிருக்கேன். பாட்டுனாலே கொஞ்சம் பாடுறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஆனா இந்த 5 பேருமே வந்து மிக அருமையாக பாடினாங்க. கண்டிப்பா ஒரு அடி கை தட்டிடலாம். தம்பி நீ இப்ப என்ன பாட்டு பண்ண? அங்காளி பங்காளியா? அச்சி தூக்கு அச்சி தூக்க போறோம். ரைட். இப்ப நான் எதுக்காக அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும், பிடிச்ச சினிமா பாட்டுல இருந்து ஒரு 2 வரி பாடுங்கன்னு ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்ப அவங்க ஒரு பாடலினுடைய 2 வரியை பாட போறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் தாய் வாழ்த்துல இருந்து ஒரு 2 வரி பாடுற தம்பி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மான் புகழ் நீயே என் தமிழ் தாயே. கை தட்டிருங்க கை தட்டிருங்க, கண்டிப்பா கையை தட்டி ஆகணும். நீ பாடுற தம்பி. வீயாது வீழாது. இல்ல அவன் வேற பாட்ட போற, நீ வேற பாட்ட போற. பாண்டிச்சேரிக்கு தமிழ் தாய் வாழ்த்து தனியா இருக்கா? வேற இருக்குல்ல? இது அந்த பையன் பாடினதா இவன் பாடினதா? ஃபர்ஸ்ட் பையன் பாடினது. டேய் நீயா ஒரு தமிழ் தாய் வாழ்த்து எவ்வளவு வீட்டுல உட்காந்து எழுதுனியா? 2 ஒரே பாட்டா? அவன் விட்டு எழுது நீ பாடுறியா? ஐயோ நான் பாண்டிச்சேரியில பிறக்காது, எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. பாடுறா பாடுறா. காப்பவள் நீயே, வீரமும் வீரமும் வெற்றியும் நீயே. மீதியும் பாடுவான். நீ பாடுறது. வெற்றியும் நீயே, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மான் புகழ் நீயே என் தமிழ் தாயே. நீங்க கூட எங்க கூட நீ பாடுறது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே. ஆஹா அருமை அருமை அருமை. உண்மையிலே இந்த 4 பேரை பெற்ற அப்பா அம்மா இந்த கூட்டத்தில் இருக்கீங்களா? கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? அங்க இருந்து அப்படியே கை மட்டும் தூக்குங்களேன். பிள்ளைகளை நல்லா சொல்லி வளர்த்துருக்காங்க, உங்களுக்கு கை தட்டணுங்க. அதுக்காக தான் கை தூக்க சொன்னேன். இவங்க இந்த செல்வங்களை பெற்ற தாய் தந்தை இருக்கிற வாட்டி கைகளை தட்டி நம்ம நல்லா உற்சாகமா தடுக்க வைப்போம். இதுதான் நம்ம பெத்த குழந்தைங்க வந்து பெத்தவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறது. சரியா? ரைட். ரொம்ப அருமையா பாடுறீங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. ரைட். இப்போதைக்கு நீங்க வந்து விடைபெற்றுக் கொள்ளலாம். ஓகே, நன்றி நன்றி நன்றி.